நக்கிரன் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு தேசிய அரசியல் குறித்து பல்வேறு கருத்துக்களை நம்மோடு கலந்துரையாட இருக்கிறார் திமுக தேர்தல் பணிக்குழு செயலாளரும் முன்னாள் எம்எல்ஏவுமான கடலூர் இளம் புகழேந்தி அவர்கள். வணக்கம் சார். அனைவருக்கும் வணக்கம். தேர்தல் 4 கட்டம் முடிந்து இன்னும் 3 கட்டங்கள் பாக்கி இருக்கு வாக்குப்பதிவுக்கு. இப்ப வாரணாசியில பிரதமர் மோடி வேட்புமனுவை தாக்கல் பண்ணியிருக்காரு. பிரச்சாரங்கள்லாம் எப்படி சார் இருக்கு தேசிய அளவுல? அதாவது முதல்ல எல்லாருக்கும் வரக்கூடிய கேள்வி என்னன்னா, இருக்கிறவங்களை பார்த்தெல்லாம் கேள்வி கேட்கக்கூடிய நரேந்திர மோடி, அமித்ஷா, பிஜேபி ஆட்கள் நாம அதே மாதிரி சிந்திக்கிற அளவுக்கு சில விஷயங்கள் என்னன்னு கேட்டீங்கன்னா, குஜராத் தொடர்ந்து சீஃப் மினிஸ்டரா இருந்தீங்க 10 வருஷத்துக்கு. உங்க சொந்த மாநிலத்திலே நிற்க முடியாமல் வாரணாசிக்கு ஏன் ஓடுறீங்க? அதுக்கு முதல் சொல்லுங்க பாப்போம். சொந்த மாநிலத்திலே நிக்க முடியல, வாரணாசிக்கு போறீங்க. வாரணாசிலையும் போகும்போது பூஜை புனஸ்காரம் எல்லாம் பண்ணிட்டு ஒரு பெரிய கூட்டத்தை அழைச்சிட்டு போயிட்டு சாமியாரு அவங்களெல்லாம் கூட்டின்னு போயிட்டு வேட்புமனு தாக்கல் செய்யறாரு. கங்கையில போய் கங்கை கரையில முதல் எடுத்தோன்னா பூஜைகள் புனஸ்காரம் பண்ணிக்கிட்டு போறாரு. பாருங்க ஒரு பிரைம் மினிஸ்டருடைய வேலைய. அவரு அதெல்லாம் பண்ணிக்கிட்டு அப்படியே போறாரு. அங்க ஒரு கோயில் இருக்கு, அங்க கும்பிடுறாரு. எல்லாம் உள்ள போயிட்டு தேவையில்லாமல் வெளியில் வந்து பேட்டிகளை சொல்லும் பொழுதுதான் காங்கிரஸ் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் ஜெயராம் அவர்கள் மிக அழகாக ஒண்ணு கொடுத்தாங்க. நல்ல கேள்வி ஒண்ணு கேட்டாங்க. கங்கையில போய் கங்கை கரையில செய்றீங்களே, போன முறை அதாவது 2014 அப்ப வந்து ஓட்டு கேட்க வரும் பொழுது கங்கையை நான் தூய்மைப்படுத்துவேன், கங்கையை சுற்றி இருக்கிற கிராமங்களை நான் தத்து எடுத்துக் கொள்வேன் எல்லாம் பேசுனீங்க. ஆனா திருப்பி கூட பார்க்கல. 20,000 கோடி, கொஞ்ச நெஞ்சம் கிடையாது, 20,000 கோடி கங்கையை சுத்தம் செய்வதற்காக ஒதுக்கியது மோடி. ஒதுக்கினாரு. அங்க பார்த்தா கங்கை அப்படியேதான் இருக்கு. என்ன காரணம்? அப்ப 20,000 கோடி எங்க போச்சு? யார் அந்த பேர்ல கங்கை பேர்ல சொல்லி எடுத்தது? உண்மையிலேயே நீ எல்லாரும் எங்களை வந்து திட்டுறாங்க, எங்களை வந்து நாங்க தான் கடவுளுக்கு வேண்டியவர்கள், நாங்க தான் இந்துத்துவா இந்து மதம்ன்றீங்களே. உங்க மதத்தை சார்ந்த உங்களுடைய நம்பிக்கை சார்ந்த அந்த கங்கைய 20,000 கோடி அது பேரை எழுதி வச்சு கொள்ளையடிச்சிட்டு போயிருக்கீங்களேன்னு காங்கிரஸ் கட்சி தலைவர்கள் அங்க பேசுறாங்க. தத்து எடுத்த கிராமங்கள் திரும்பி கூட பார்க்கல. எதுக்காக சொல்றோம்னா, மோடிக்கு இது நீங்க சொன்னீங்க எத்தனையோ கட்டம், 3 கட்டம் முடிஞ்சு 4 முடிஞ்சு கிட்டக்கு வருதுன்னு. இப்ப அபாய கட்டம். அதுக்காக சொல்ல வந்து வாரணாசியில தூய்மை பணிகளை மேற்கொள்ளல, கங்கையில அவங்க சொன்ன தூய்மை பணிகளை மேற்கொள்ளல, கங்கையில எந்த டெவலப்மெண்ட்டுமே இல்லை, வாரணாசிலையும் டெவலப்மெண்ட் இல்லைன்னு ஒரு குற்றச்சாட்டை வந்து காங்கிரஸ் சொன்னதா சொல்றீங்க. அப்படி இருக்கப்ப 3வது முறையா எந்த நம்பிக்கையில அங்க அவர் நிக்கிறாரு? ஜெயிக்கிறன்ற நம்பிக்கையில தானே நிக்கிறாரு. எந்த நம்பிக்கையில நிக்கிறாருன்னா, மோடி எல்லாம் சாதாரணமா நினைச்சிடக்கூடாது. தனக்கு ஓட்டு போடுவதற்காகவே ஒரு மிகப்பெரிய அளவிற்கு எந்த விதமான சிந்திக்கின்ற நிலையும் இல்லாமல் மதம் மதம் என்று மதவெறியை ஊட்டி கோயில் குளம் என்று சொல்லி மக்களை கவர் செய்து ஒரு பெரிய குரூப் மாதிரி அந்த வாரணாசியில சுத்தி வரக்கூடியவங்க மேல ஒரு நம்பிக்கை வச்சிருக்காரு. இப்ப கூட பாருங்க, அங்க போய் பிரச்சார கூட்டத்துல பேசுறாரு. தேர்தல் பிரச்சார கூட்டத்துல இதுவா நீ பேசணும்? நான் இதெல்லாம் செஞ்சிருக்கிறேன், எங்க தேர்தல் அறிக்கையில் இது வருது, நான் மக்களுக்கு நல்லது செய்ய போறேன் அப்படின்னு நீங்க கேட்டு ஓட்டு கேட்டா அது ஒரு நியாயபூர்வமான ஒரு அரசியல்வாதி ஓட்டு கேட்கிற தன்மை. ஆனா மோடி என்ன கேட்கிறாரு தெரியுமா? அங்க போய் ராமர் கோயிலை மீண்டும் மூடுவதற்கு தயாராகிவிட்டார்கள், குழந்தை ராமருடைய சிலையை வெளியே எடுத்து விடுவார்கள், நான் படாத பாடுபட்டு அந்த ராமர் கோயிலை திறந்திருக்கிறேன், ராமர் கோயிலை மூடுபவர்களை நீங்கள் ஆதரிப்பீர்களா? இதுதாங்க பிரச்சாரம். அதை கேட்டுக்கொண்டு இருக்கிற மக்கள் உலகமெல்லாம் போய் எல்லாரும் பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க. இப்ப இனிமேல்லாம் மோடியினுடைய பித்தலாட்டம்லாம் அங்க ஏமாற்றுத்தனம்லாம் நடக்காது. என்ன காங்கிரஸ் வந்து போன மாசம் ஆரம்பிச்ச மாதிரி 2 மாசத்துக்கு முந்தைய ஆரம்பிச்ச மாதிரி காங்கிரஸுக்கு ஒண்ணுமே இல்லாத மாதிரியும் ஆட்சிக்கே வராது. காங்கிரஸ் நீண்ட காலம் ஆட்சியில் இருந்த பொழுதும் ராமர் கோயில்லாம் இருந்ததுதான். ராமருடைய நம்பிக்கை அந்த கோயில், நம்பிக்கை உள்ளவர்கள் எல்லாரும் தான் இருந்தாங்க. ஏதோ மோடிக்கு மட்டும்தான் ராமர் கோயில் சொந்தம் என்பது போல அதை மூடிடுவாங்கன்னு ஒரு பொய் பிரச்சாரத்தை மோடி செய்துகிட்டு இருக்கிறார். அப்ப வாரணாசி மக்களை
எந்த மனநிலையில் வச்சிருக்காருன்னு நீங்க புரிஞ்சுக்க. காங்கிரஸ் ஆட்சியில தான் இந்த ராமர் கோயிலுக்கு பூட்டு போடப்பட்டதுன்னு தானே பிரதமர் மறுபடியும் திரும்ப திரும்ப பேசிக்கிட்டே இருக்காரு எல்லா பிரச்சார கூட்டத்திலுமே. ராமனை கடவுளாகவும் தெய்வமாகவும் அதுதான் எங்களுக்கு எல்லாமே என்று சொல்லுகிற நரேந்திர மோடி வகையிலாக்கள், இந்த பிஜேபி நம்பிக்கை உள்ள மக்கள், அவங்களுடைய நம்பிக்கையை நாம குறை சொல்ல, அது அவங்க விருப்பம். நம்பிக்கை உள்ள மக்களுக்கு தெரியும் அந்த ராமர் கோயில சாஸ்திர சம்பிரதாயப்படி என்ன செய்யணும், முறையாக கட்டி முடிச்சுட்டு தான் ஒருத்தர் திறக்கணும். கும்பாபிஷேகம் செய்யணும், குடமுழுக்குன்ற கும்பாபிஷேகத்தை செய்யணும். அதுதான் அவங்களுடைய சாஸ்திரம். ஆனால் தேர்தல்ல மக்களை ஏமாற்றுவதற்காக வேலையே முடிக்கல, இன்னும் பாதி வேலை கிடக்கு. அந்த நேரத்துல குழந்தை ராமர் சிலையை பிரதிஷ்டை செஞ்சு உள்ள கொண்டு போய் வைக்கிறாரு மிஸ்டர் மோடி. நீங்க வைக்க கூடாது, நாங்க வரமாட்டோம், அது நாங்க ஏற்றுக்கொள்ள முடியாது என்று 4 மடத்தை சேர்ந்த தலைவர்கள், மடத்தலைவர்கள் கருத்து சொல்லிட்டாங்க. அந்த ஏரியாவுக்கு அவங்களை சார்ந்தவர்கள் எல்லாம் பிஜேபியை கடுமையாக இப்போ விமர்சனம் செய்யறாங்க. எப்படிங்க நீங்க இதெல்லாம் முடிச்சுட்டு திறக்கணும், அதுக்குள்ள ஏன் கும்பாபிஷேகம் குடமுழுக்கு செஞ்சீங்க, பிரதிஷ்டை நீ எப்படி செய்யலாம், உனக்கு எப்படி அந்த அதிகாரம் இருக்கு என்று சாஸ்திர சம்பிரதாயத்தை மோடி மீறியதாக அந்த பிரச்சாரமும் இருக்கு. அதனால ராமர் கோயில் விவகாரம் என்பது மோடியும் பிஜேபியும் காங்கிரஸ் மீதும் எதிர்கட்சிகளின் மீதும் ஏதாவது குறைபாடுகளை சொல்லி, ஏதாவது இல்லாத சொல்லி கதை கட்டலாம் நினைக்கலாம். ஆனால் அங்க நடந்திருக்கிற நிகழ்ச்சிகளின் மூலமாக மோடி வகைராக்களுக்கு மிக எதிர்ப்பாக ராமர் கோயில் விவகாரம் ஆயிடுச்சு. அதுதான் இப்ப உண்மை. தொடர்ந்து எதிர்கட்சிகள் பிரதமர் மோடி இந்து மதத்தை மட்டுமே குறிவைத்து பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்காரு, இஸ்லாம் மதத்துக்கு எதிராக பேசிக்கிட்டு இருக்காரு இப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு இருந்துகிட்டே இருந்தது. இதுக்கு நேற்று மோடி விளக்கம் கொடுத்துருக்காரு. இந்து முஸ்லீம்னு நான் இது வரைக்கும் பிரித்து பார்த்ததே இல்லை, அப்படி பிரித்து பார்த்தா நான் பொது வாழ்வில் இருக்கிறதுக்கு தகுதியே இல்லை அப்படின்னு சொல்லி அவர் பேசியிருக்காரு. அதாவது ஒரு இடத்துக்கு ஒரு மாதிரி பேசுவது என்பது மட்டுமல்ல, ஒரு நாளைக்கு ஒரு வகையாக பேசுவது. அப்ப நேத்து பேசுறதெல்லாம் மக்கள் மறந்துடுவாங்க. இப்ப அடுத்த நிமிடம் உலகம் முழுவதும் செய்தி போகுது, அடுத்த நிமிடம் வீடியோக்கள் போகுது. அதன் காரணமாகவே பிஜேபியில பல பேர் இந்த பாலியல் குற்றத்துல மாட்டிக்கிறாங்க, எல்லாம் செய்யறாங்க. இன்றைய நவீன உலகம் அப்படி இருக்கு. மோடி இப்பதான் பேசினார், 2 நாளைக்கு முந்திதான் இஸ்லாமியர்களுக்கு என்று தனியாக இந்த காங்கிரஸ் பார்க்கிறது, இஸ்லாம் முஸ்லீம் லீக்கினுடைய அறிக்கை போல தேர்தல் அறிக்கை இருக்கிறது, முஸ்லீம்களுக்கு இடஒதுக்கீடு என்றால் என்னுடைய உயிர் உள்ளவரை நான் விட மாட்டேன். எப்ப 3 நாளைக்கு முந்தி, நான் உயிரோடு இருக்கும் வரை அது நடக்காது. யாருமே சொல்லாதத சொன்னதாக எடுத்து வச்சு இந்துக்கள் என்கின்ற நல்ல மக்களை, அந்த மக்களிடம் இந்துத்துவ வெறியை தூண்டிவிட்டு ஓட்ட களவாடுவதற்காக இஸ்லாமிய பெருங்குடி மக்களை மிக கடுமையாக 2 நாளைக்கு தாக்கின. இஸ்லாமியர்களுக்கு குடியுரிமை தரமாட்டோம், ஈழத்திலிருந்து வருகின்ற தமிழ் அகதிகளுக்கும் குடியுரிமை தரமாட்டோம். இந்த மோடி திடீர்னு இப்ப மாத்திக்கிட்டு நான் எல்லாருக்கும் ஒன்னதான் இருப்பேன், நான் யாருக்கும் இது பண்ண மாட்டேன் அது பண்ண மாட்டேன்னா என்ன அர்த்தம்? இப்படிப்பட்ட மோசடித்தனமான நபரை நாம எங்காவது பார்த்திருக்கோமா? இந்த மோடியினுடைய பேச்சு என்பது இந்திய துணைக்கண்டத்தில் மிகப்பெரிய அளவிற்கு இன்றைக்கு சர்ச்சைகளை உருவாக்கி என்ன பண்றாரு, போற இடங்கள்ல வேஷம் போட்டுக்கிறார். சீக்கியர் பஞ்சாப் போற சீக்கியருக்குள்ளா, சீக்கியர் மாதிரி அந்த சீக்கியர்களுக்கு சப்பாத்தி செய்து கொடுக்குறாராம். அங்க அந்த மக்கள் சாப்பிடுகிறது. சீக்கிய மதத்தை நாசமாக கருணகொடூரமாக எதிர்த்து பேசிய இந்த பிஜேபி மோடியும் அமித்ஷாவும் அங்க போய் சீக்கிய வேஷத்தை போட்டுக்கிட்டு செய்யறாங்க. இங்க வந்தா வேட்டியை கட்டுகிறார். வெஸ்ட் பெங்கால் போனார், போயிட்டு நான் அடுத்த ஜென்மத்தில் வங்காளியாக பிறப்பேன் அப்படின்னாரு. இங்க வந்தார், நான் அடுத்த ஜென்மத்தில் ஒரு தமிழராக இருக்க நான் விருப்பப்படுகிறேன்னாரு. இப்படி ஒரு நாடக நடிகனாக சுத்தி வரக்கூடிய நரேந்திர மோடி ஒரே ஒரு டவுட், இப்ப எல்லாருக்கிட்டையும் போய் ஓட்டு கேட்கும் போது எப்படி ஆயிடுறாரு, அகோரிகள்கிட்ட ஓட்டு கேட்கும் போது எப்படி ஆவார்னு கொஞ்சம் பேரு கேட்டாங்க. எங்களுக்கு தெரியாது, அது மோடிக்கிட்டே கேளுங்க அப்படின்றோம். ஏன்னா மோடியினுடைய விவகாரங்கள் எல்லாமே நகைப்பிற்குரியதாகவும் மக்களை ஏமாற்றுவதற்காக திட்டம் போட்டு செயல்படக்கூடியதாகவும் இருக்கிறது என்பதுதான் இன்றைக்கு இதுவரை இருக்கிற சூழ்நிலைகள். ஒடிசாவுல போய் நவீன் பட்நாயக்க கேவலமா பேசுறாரு மோடி. நவீன் பட்நாயக் அப்புறம் சொல்றாரு, நரேந்திர மோடி, அமித்ஷா இவர்கள் எல்லாம் தேர்தல் நேரத்துல ஒடிசாவுக்கு வருவாங்க, வந்து பார்த்துட்டு போங்க, திரும்பி கூட வரமாட்டாங்க. ஒரு கேள்வியை கேட்டார், தமிழ்நாட்டுல கேட்கிற மாதிரி, அதுதான் திராவிட மாடல் இந்தியா முழுவதும்
எதிரொலிக்க வந்ததற்கு ஒரு சின்ன உதாரணம் என்ன தெரியுமா? நவீன் பட்நாயக் என்ன கேட்டார் தெரியுமா? சமஸ்கிருதத்திற்கு 1000 கோடி ஒதுக்கின்ற நரேந்திர மோடி ஒடிசா மொழிக்கு ஏன் ₹1 கூட ஒதுக்கவில்லை? நாங்கள் என்ன வேறுபட்டவர்களா? எங்களுடைய ஒடிசா மொழி என்ன தரக்குறைவானதா என்று பயங்கரமா பேசியிருக்காரு. நரேந்திர மோடியினுடைய செயல்பாடுகள் எங்கேயும் போல. அதை விட மோசம் தெரியுங்களா? வெஸ்ட் பெங்கால்ல போய் இப்ப கூட மம்தா பேசுனாங்களே, மம்தா சொல்றாங்க இந்துக்கள் எல்லாம் அசைவ உணவு இல்லாமல் சாப்பிடக்கூடிய சைவ மாதங்களில் இந்த தலைவர்கள் யாரு தேஜஸ்வி யாதவ் ஒரு இறைச்சியை சாப்பிடுறாரு தேஜஸ்வி யாதவ், அது வந்து புனித மாதத்துல இவர்கள் இறைச்சியை சாப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு விஷயத்த மோடி பதிவு பண்ணியிருந்தாரு. மோடி பதிவு பண்ணிருக்காரு. பதில் யார் கொடுத்திருக்கிறோம்? சிஎம் மம்தா கொடுத்திருக்காங்க. சிறப்பா கொடுத்திருக்காங்க. இந்தியா என்பது பல்வேறு தரப்பட்ட மக்கள் வாழ்கின்ற இடம். மக்களுடைய உணவு என்பது அவரவர்கள் விருப்பப்பட்ட உணவை அவரவர்கள் சாப்பிடுகிறார்கள். இப்ப நான் சமைப்பேன், நான் சமைச்சு தரேன், மோடி வந்து விருப்பப்பட்டா வந்து சாப்பிட்டுட்டு போட்டோம். அசைவம் சாப்பிடக்கூடாது, இதை சாப்பிடக்கூடாது, நீ யார் சொல்வதற்கு? அது மக்களின் விருப்பம். இந்தியா என்பது அனைத்து தரப்பு மக்களை உள்ளடக்கியது. சொல்றது மம்தா பானர்ஜி சிஎம். அகிலேஷ் யாதவ் ஒரே வார்த்தையில அழகா சொன்னார். என்ன சொன்னார் தெரியுங்களா? இது அரசியலமைப்பு சட்டத்தை காப்பாற்றுபவர்களுக்கும் அரசியலமைப்பு சட்டத்தை ரத்து செய்பவர்களுக்கும் கிழித்து போடுபவர்களுக்கும் நடக்கின்ற போர். அதுதான் இந்த நாடாளுமன்ற தேர்தல். அகிலேஷ் யாதவ் சொல்றார். நம்ம ராகுல் மிகச் சிறப்பாக அழகாக அவர் மீது இவர்கள் சாட்டிய குற்றச்சாட்டுன்னு இவங்க சொன்னாங்கல்ல, யாரு? அதானியும் அம்பானி கிட்டையும் ராகுல் டெம்போல பணம் வாங்கிட்டாரு, அதனால அதானி அம்பானியை பத்தி ராகுல் சமீப காலமா பேசுறது இல்லை அப்படின்னு சொல்லி மோடி ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கிறாரு. அதான் மோடிக்கு ஓட்டு கேட்கிற லட்சணம் இது அழகுது. அது ராகுல் அழகா சொன்னார். அதானி அம்பானியும் இந்த டிராவல்ஸ்ல இந்த ட்ரக்ல இதெல்லாம் பணம் அனுப்புவாங்கன்னு உங்களுக்கு தான் தெரியும். அப்போ கட்டுக்கட்டாக பணத்தை அதுல அனுப்புகிறார் அதானி அம்பானி என்றால் ஒரு பிரைம் மினிஸ்டருக்கு அது தெரிஞ்சிருக்கு. பிரைம் மினிஸ்டருக்கு தெரிஞ்சு அவர்கள் இவ்வளவு பணம் வச்சிருக்காங்கன்னா ஏன் நடவடிக்கை எடுக்கல? ஏன் இப்ப கூட ராகுல் என்ன சொல்றாரு? சிபிஐ என்கொயரி உடனே இம்மிடியா வா, உங்க போலீஸ் அனுப்பு, ஐடி விங்க அனுப்பு, எடுத்து நடவடிக்கை எடுனாரு ராகுல். இது வரைக்கும் வாயவே திறக்கல. அப்போ ராகுல் மீது சொன்னது பொய்யான பிரச்சாரத்தை மிஸ்டர் மோடி செய்கிறார் என்பது அங்கு தோலுரித்து காட்டப்பட்டு விட்டது. எல்லா இடத்திலும் போனாலும் இப்படித்தான் தவறாகவும் பொய்யாகவும் பிரச்சாரம் பண்றாங்க. ஒடிசாவில் தான் நவன்பேட்னாங்க சொல்ல, மோடிக்கெல்லாம் வேலையே கிடையாது. இப்ப இறங்கி போனா வீதிக்கு போய் விடுவார், விரட்டப்படுவார் என்று தெளிவாக சொல்றாங்க. மோடி என்ன பண்றாரு? இப்பதான் போய் வாரணாசியில பூஜை பண்றது, புனஸ்காரம் பண்றது, எல்லாம் செய்யறது, இப்படி ஒரு வேஷத்தை நடத்தி கொண்டு இருக்கிறார். அவங்க உண்மையான கடவுள் நம்பிக்கைன்னு அவங்களுக்கு இருக்கிறாங்கல்ல, அவங்க எல்லாரும் மோடியை யாரும் ஏத்துக்கல. ஏன்னா இவர் ஏற்றுக்கிறார் போல் நடந்துக்கல. இந்து என்றாம் அப்புறம் 2 முன்னாள் நீதிபதிகள் வந்து மோடிக்கும் ராகுலுக்கும் ஒரு கடிதம் கொடுத்திருந்தாங்க. நீங்க 2 பேரும் பல்வேறு குற்றச்சாட்டுகளை சொல்றீங்க, ஆனா நேரடியா உட்காந்து அதுக்கான பதில்களை பேச மாட்டீங்க, அதனால ஒரு இடத்துல 2 பேரும் பேசுங்க, பதில் சொல்லுங்க குற்றச்சாட்டுகளுக்குன்னு சொல்லி அழைப்பு கொடுத்திருந்தாங்க. அதுக்கு ராகுல் சவாலை ஏத்துக்கிறேன், நான் வரேன்னு சொல்லிட்டாரு. அதே போல பாஜகவில் இருந்து தேசிய இளைஞரணியினுடைய துணைத் தலைவரை அவங்க அடையாளப்படுத்தியிருக்காங்க, இவர் ராகுல் கூட பேசுவார் அப்படின்னு. இந்த விவாதம் நடைபெறும் அப்படின்றது நம்ம எதிர்பார்க்கலாமா சார்? விவாதத்திற்கு வாங்க அப்படின்னு யாரை அழைக்கிறார்? மோடியை அழைக்கிறார். யார் அழைப்பது? ராகுல். ராகுலை இன்றைக்கு நீங்க கடந்த 1 மாத காலமாக சுற்றி சுற்றி மோடியும் அமித்ஷாவும் பிஜேபியும் அந்த RSS கூட்டமும் யாரை தாக்குகிறது? இந்திய கூட்டணியில எங்களுடைய தலைவர் அண்ணன் தளபதி அவர்களை தாக்குவது. அவர் அதுக்கு பதில் சொல்றார். அடுத்து ராகுலை சுத்தி தாக்கிட்டு இருக்கீங்க. அப்ப ராகுல் வந்து யாரை கேள்வி கேட்பார்? யார் அவரை பார்த்து கேட்டார்களோ அவங்களை கூப்பிட்டு வா, பேசுவோம், நேரடியாக பேசுவோம், நான் தயாரிட்டார். அந்த ஆண்மைனா பேராண்மை மிக்க அரசியல், அந்த அரசியல் அறிவுக்காக சொல்றேன். அந்த ஆண்மை செறிவு, அரசியலுடைய தெளிவு ராகுல்கிட்ட இருக்கு. ஏன் பயப்படுறாரு மோடி? இப்ப எதுக்காக பயந்து ஓடுறாரு? ராகுல் கேட்டுருவார்ல, ஏன் சிபிஐ என்கொயரி போடலன்னு கேட்டுருவார்ல, அதுக்காக ஓடுறாரா? இதுக்கு தேஜஸ்வி சூர்யா என்ன பதில் சொல்றாரு? ராகுல் கிட்ட விவாதம் பண்றதுக்கு எங்களுடைய இளைஞரணி துணைத் தலைவரே போதும், அவரும்
உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்தவர் தான், அவரு கேட்கிற கேள்விக்கு ராகுல் பதில் சொல்லிட்டோம், ராகுல் கேட்கிற கேள்விக்கு இவர் பதில் சொல்வாருன்னு தான் அவர் சொல்றாரு. ஏன் இளைஞர் அணி துணை செயலாளர் ரொம்ப இது பண்ணிட்டாங்க, கஷ்டப்படுறாங்க? எங்கேயாவது ஒரு மூலையில இருக்கிற எவனாவது ஒரு தொண்டர், பிஜேபி தொண்டர்னு சொல்லிட்டு யாராவது ஒரு சாமியார் விட வேண்டியதானே, இந்த சாமியாருக்கு பதில் சொல்லுங்கன்னு. மக்கள் மன்றத்துல இவ்வளவு மோசமாக நடந்து கொண்டிருப்பது யாரும் கிடையாது. நரேந்திர மோடி அழைத்தார். நரேந்திர மோடி என்ன சொல்லலாம்? எனக்கு நேரம் இல்லை, நீங்க கேளுங்க, நானும் என்னுடைய பதில்களை சொல்றேன். இப்ப அறிவியல் பூர்வமாக காணொலியில நீங்க கேளுங்க, நான் பதில் சொல்றேன்னு கூட சொல்லலாம். அப்படி சொல்லி கிள்ளி தப்பிச்சு போறது வேறு விஷயம். ஆனால் தலைமறைவாக ஓடுற மாதிரி எவனோ ஒருத்தன், அந்த ஆளுக்கு என்ன தெரியும்? ரஃபேல் போர் விமானத்துல பிரெஞ்சு தேசத்துல அங்கு எழுதிய அந்த பத்திரிகையினுடைய விவரங்களை கேட்டா தெரியுமா? மோடி தானே அதுல சம்பந்தப்பட்டவரு. இப்ப ஆஸ்திரேலியாவுல கோல் மைனை அதானிக்கு தந்ததுல ஏற்பட்ட அந்த விவகார பேச்சுவார்த்தையில சில பர்சன்டேஜ் விவகாரம் ஆஸ்திரேலியன் பத்திரிகையில் எழுதப்பட்டது. மோடி தானே பதில் சொல்ல முடியும், இவரா பதில் சொல்ல முடியும்? இலங்கையின் வடகிழக்கு பகுதிகளில் காற்றாலையின் மூலமாக மின்சாரம் தயாரிக்கிற அந்த உரிமையை அம்பானி கம்பெனிக்கு வாங்கி கொடுத்து இலங்கை பத்திரிகைகளும் இலங்கையில் மிகப்பெரிய எதிர்ப்புகளும் வந்த உடனே யார் அனுப்புனார் தெரியுமா? மோடி. RSS ஒரு மூத்த தலைவர் என்று சொல்லப்படுகின்ற ராம்தேவோ ராம்சங்கர் ஒரு ஆளை குஜராத்திலிருந்து இலங்கை அரசாங்கத்துக்கு போய் இலங்கை PM பேசுறாரு. என்ன அரசு அதிகாரியா? அரசு அங்கீகாரம் பெற்றவர? ஒரு பிரைம் மினிஸ்டர் போய் சந்தித்து பேசுற அந்த உரிமையை நீ ஒரு RSS காரருக்கு கொடுத்திருக்கிற. இதையெல்லாம் யார்கிட்ட கேட்கணும்? மோடி கிட்ட தான் கேட்கணும். மோடி தான் பதில் சொல்லணும். ஆனா ஒண்ணு செஞ்சிருக்கலாம். ஒரு வாய்ப்பு என்னன்னு கேட்டா, மோடி எனக்கு முடியாது, எனக்கு நிறைய வேலை இருக்கு, அமித்ஷா கிட்ட கேளுங்க அப்படின்னு சொன்னா ஓகே. அமித்ஷாவை கொண்டாந்து உட்கார வை, ராகுல்கிட்ட பேசட்டும். தெரிஞ்ச விஷயங்களை தெரிஞ்ச நபர்களை பார்த்து கேட்கறத விட்டுட்டு ஒண்ணுமே தெரியாதான். ஒரு பெரிய நிறுவனம், ஒரு பெரிய துறையினுடைய கேள்விகளை யார்கிட்ட போய் கேட்பாங்க? சம்பந்தம் இல்லாதவர்கள்ட்ட போய் கேட்பாங்க? இதெல்லாம் வேண்டுமென்றே திசை திருப்புகின்ற நாடகங்கள். எங்களால் பதில் சொல்ல முடியாது என்பதை ஒப்புக்கொள்ளுகின்ற நிகழ்வாக நாம் எடுத்துக்கொள்வோம். நன்றி சார். அனைவருக்கும் வணக்கம், நன்றி. தமிழகத்தின் அரசியல் புலனாய்வு வரலாறு நக்கீரன் பப்ளிகேஷன்ஸ். இந்த கோடை விடுமுறையை புத்தகங்களுடன் கொண்டாடுங்கள். கோடை காலத்தை முன்னிட்டு ஏப்ரல் 23 முதல் மே 30 வரை நக்கீரன் வெளியீடுகளான அனைத்து நூல்களுக்கும் 25% சிறப்பு தள்ளுபடி. புத்தகங்களால் கோடையை கொண்டாடுவோம். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.